ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காட் கிட்ஸ் வலையொலி மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் கர்த்தருக்கு நான் மிகுந்த நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். யார் நீங்கள் புதுசாக தெரியுது, நீங்கள் என்ன இந்த வலைதளத்தில் பேச வந்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் அதாவது கிறிஸ்தவத்தில் பொறுத்த வரைக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கோ போதனைகள் செய்வதற்கோ இங்கு குறைகள் எதுவும் இல்லை. அது நம்ம வலையொலி பக்கம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லா வலை பக்கங்களிலும் குவிந்து கிடக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. சரி, அப்போ நீங்கள் ஏன் இதுக்குள்ளே வந்திருக்கிறீங்க அப்படின்னா, ஆண்டவர் நீனும் ஒரு வலையொலி ஆரம்பித்து இந்த மக்களுக்கு சத்தியத்தை சொல்லணும் அப்படின்னு என் கனவுல சொன்னார் அப்படின்னு நான் சொல்லுவேன்னு பார்க்குறீங்களா? இல்லை, அந்த மாதிரிலாம் நான் பொய் சொல்ல விரும்பலை. நான் ஒரு இந்து பேக்ரவுண்ட்லேருந்து கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி அவருக்குள்ளே நான் ஜீவியம் பண்ணுறதுனால எனக்கு கிடைத்த இந்த இலவசமான ரட்சிப்பை மற்றவர்களுக்கு நான் சொல்லி அவருடைய ஆத்மாவை கர்த்தருக்கு நேராக திருப்பணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை. இது எனக்கு கர்த்தர் விதித்திருக்கிற கட்டாய கடமையும் கூட. ஸோ அதனால தான் இந்த வலையொலியை பயன்படுத்தி உங்கள் மத்தியில் நான் பேச வந்திருக்கேன். அதையும் தாண்டி இன்றைக்கி நான் சொன்னது மாதிரி பிரசங்கங்களுக்கு, செய்திகளுக்கு, சர்ச்சுகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு குறைவே கிடையாது. அப்போ எதற்கு குறைவு அப்படின்னா, வார்த்தையின்படி வாழ்கிறவர்கள் தான் இங்கே குறைவாக இருக்கிறாங்க. பேசுகிறதற்கு ஆட்கள் உண்டு, ஆனால் அதன்படி செய்கிற ஆட்கள் இங்கே இல்லை. ஸோ அதனால் பேசிக்கிட்டே இருக்காமல் செயலில் காட்டலாம். நம்ம அனுபவிக்கக்கூடிய இந்த அற்புதமான ரட்சிப்பை, நாம் பெற்றுக்கொண்ட அற்புதமான ரட்சிப்பை, அற்புதமான விடுதலையை இந்த கிறிஸ்தவ மக்களுக்கும் சரி, இந்த பொது ஜனங்களுக்கும் சரி நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அந்த கடமையின் காரணமாக தான் நான் இந்த வலையொலியில் உங்களோட பேச ஆரம்பிச்சிருக்கிறேன். ஓகே, ஏன்னா ஆமோஸ் புஸ்தகத்தில் சொன்ன ஒரு வசனம் தான். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், அது ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிற தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி வசனத்தை கேட்கிறதுல எங்கேயாவது பஞ்சம் இருக்கா? இல்லை. அப்போ எதில் பஞ்சம் இருக்குன்னா, கேட்கிற வசனத்தை செய்கிறதுல பஞ்சம் இருக்குது. இந்த வசன கிரியை செய்யாத பஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் இந்த வசனத்தை கிரியை செய்ய வைக்கணும். பஞ்சம் என்பது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பைபிளெலாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, கொளுத்திடுவாங்க, இனிமேல் பைபிளே கிடைக்காது. அப்படி இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்காதவர்களுடைய பஞ்சம் இங்கே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கடைசி நாட்களில் எபிரேயர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட ஒரு வசனத்தின்படி நம்ம அதையும் வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நிருபர் அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். இப்போ ஆண்டவர் எங்கே எழுதுகிறாரு அப்படின்னா, வார்த்தையெல்லாம் இருதயத்தில் எழுதுகிறார். இந்த இருதயத்திலேருந்து கிரியை செய்ய முடியாதபடிக்கு பஞ்சம் உண்டாகும். அந்த பஞ்சம்தான் இந்த நாட்களில் உண்டாயிருக்க பஞ்சம். அப்போ அந்த பஞ்சத்தை போக்கணுன்னா நல்ல விளைச்சல் உள்ள செயல்களை செய்யக்கூடிய நபர்கள் இங்கே தேவை. ஸோ அப்படி தான் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு நான் இந்த செயல்களை உங்கள் மத்தியில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய சத்திய வார்த்தைக்குள்ளே என்னென்னா போகலான்னா, கிறிஸ்தவர்கள் ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்கலாமா? இது எல்லார் மத்தியிலையும் ஒரு பயங்கரமான ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா எல்லார் கையிலையும் இன்றைக்கி ஆண்ட்ராய்ட் ஃபோன் தவிர்க்க முடியாத ஒரு தேவையாக மாறி நிற்கிறது. ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கோம்னா குறைஞ்சபட்சம் 3 பேர் கையிலேயாவது இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கிறது. அதில் முதல்ல வயதான நபர்களாக இருந்தாலும் கூட அடிக்கடி என்கிட்ட கேட்பாங்க, ஏன்னா நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால என்ன கேட்பாங்கன்னா, தம்பி இந்த யூடியூப் இதில் வரமாட்டேங்குதுப்பா, தம்பி இந்த ஃபேஸ்புக் இதில் வரமாட்டேங்குதுப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த வயதானவர்களுக்கு கூட இந்த யூடியூப், ஃபேஸ்புக் என்ற இந்த வலைதளங்கள் முடக்கி வச்சுருக்கு அப்படின்னா மாற்றுக்கிறது கிடையாது. சரி, ஷார்ட்ஸ் வீடியோ அப்படின்னா 1 நிமிஷம் போடுவாங்க, இல்லாட்டி 3 நிமிஷம் போடுவாங்க. நம்மளும் கூட ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம சேனலில் போடுறோம். அப்படி போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நகைச்சுவை சார்ந்தது, இல்லை ஆபாசம் சார்ந்தது, நிறைய கலப்படங்கள் இந்த ஷார்ட்ஸில் இருக்குது. நீங்கள் எதை பார்க்கணும் என்று தீர்மானிக்கக்கூடிய முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். எப்படி சொல்கிறது அப்படின்னா, 2 வழிகளை தேவன் நமக்கு முன்னாடி வச்சுருக்கிறார்.
அது உலக ஜனங்கள்கிட்ட போய் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா பாவம் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அவங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பாவம் செய்வது கூடாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. ஆனால் எது பாவம் என்ற வரையறை தெரியாததான் பிரச்சனையே இங்கே. அப்போ கிறிஸ்தவர்களுக்கும் இந்த வரையறையில் ரொம்ப பிரச்சனை இருக்குது. பாவம் செய்யக்கூடாது என்று நினைத்தாலும் கூட நாம் பாவம் தெரிஞ்சு செய்யக்கூடிய நிலைப்பாட்டில் இன்றைக்கி நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம எதை பார்க்குறோம் மொபைலில் அப்படின்னா, நீங்கள் எதை ஆர்வமாக விரும்பி பார்க்குறீங்களோ அதுதான் உங்கள் மொபைல் ஃபோனில் முன்னாடி வந்து நிற்கும். தொடர்ச்சியாக ஒரு காமெடி வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா காமெடி வீடியோஸ் சார்ந்த விஷயங்கள் தான் உங்கள் மொபைல் ஆன் பண்ணோன்னே டிஸ்பிளேயில் வந்து நிற்கும். ஸோ நீங்கள் எதனால் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறீர்களோ அதற்கு நீங்கள் அடிமையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். பேதுரு சொல்கிறார், எதனால் நீங்கள் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறீர்களோ அதற்கு நீங்கள் அடிமையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அப்போ ஒரு மொபைல் ஃபோன் நம்மளை அடிமையாக்கியிருக்கு அப்படிங்கிறத நம்மளே கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. அப்போ இந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்ப்பது நல்லதா கெட்டதா அப்படின்னா, நன்மை தீமை ரெண்டையுமே தேவன் நமக்கு முன்னாடி வச்சுருக்கிறாரு. நமக்கு 6 அறிவு என்பது இருக்குது. மற்ற ஜீவன்களை விட ஒரு அறிவு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அறிவு. இதை ஏன் தேவன் கொடுத்துருக்காரு? நன்மை தீமை அறியத்தக்க அறிவு. இப்போ நமக்கு முன்னாடி என்னென்னா ஒரு தீயதை கொண்டாந்து வச்சு ஒரு நன்மையை கொண்டாந்து வச்சு இதை ரெண்டை நீங்கள் எதில் எடுத்துக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கெட்டுப்போன சாப்பாடை கொண்டாந்து நமக்கு முன்னாடி வச்சுறாங்க, ஒரே நாத்தமாக இருக்குது. அதே ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச உங்களுக்கு பிடித்த ஒரு உணவை கொண்டாந்து முன்னாடி வச்சுறாங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் எதை ஜூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் யோசிக்காமல் சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்கும்னா, நல்ல உணவு தான் எனக்கு வேணும்னு சொல்லி ஜூஸ் பண்ணிடுவோம். எல்லாருமே அப்படி தான். அதே மாதிரி ஒரு வெளியில் கிளம்பும்போது ஒரு கிழிந்த உடைகளை நம்ம போட்டுக்கிட்டு நம்ம போகணும்னு நினைக்க மாட்டோம். ஒரு நல்ல உடைகளை போடணும்னு நினைப்போம். நம்ம முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சரி செஞ்சுட்டு நம்ம இந்த உலகத்தில் அழகாக வெளியில் போகணும்னு நினைப்போம். இதெல்லாம் இந்த நாலேஜ் இங்கே இருக்குது. நல்ல அறிவு நமக்கு தேவன் தந்திருக்கிறார். இந்த அறிவை எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அதுதான் பிரச்சனை. இப்போ மொபைல் ஃபோன் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே நீங்கள் எதை பார்க்க நீங்கள் விரும்புகிறீங்க? ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய இருக்குது. இன்றைக்கி கிறிஸ்டியன்ஸ் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ போடுறாங்க. செய்திகளில் ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய இருக்குது. நீங்கள் அது சார்ந்த விஷயங்களை நீங்கள் அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக உங்கள் டிஸ்பிளே காட்ட ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 50 ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த 50 ஷார்ட்ஸில் நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் 40 ஷார்ட்ஸ் நீங்கள் என்னென்னா தேவனுடைய செய்தி பாடல் இது சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் டிஸ்பிளே நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது மொபைலை ஓப்பன் பண்ணும்போது தேவனுடைய செய்தி தேவனுடைய வசனங்கள் இதெல்லாம் வந்து அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து நிற்கும். அப்போ நாளுக்கு நாள் நீங்கள் வந்து தேவனு கிட்டி சேருவதற்கு அது உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன், காமெடி வீடியோ பார்க்கலாமா கூடாதா அதை சொல்லுங்கள் அப்படின்னா, இந்த சுயாதீன அறிவை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. எது நல்லது எது கெட்டது என்று டிசைட் பண்ணக்கூடிய அறிவை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. நல்லது செய்யணுமா கெட்டது செய்யணுமா இது ரெண்டையும் தேவன் நம்மக்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. நாம் எதை செய்யணுங்கிற முடிவையும் நாம் தான் எடுக்கணும். ஏதேன் தோட்டத்தில் தேவன் வந்து நன்மை தீமை அறியத்தக்க கனியையும் முளைக்க பண்ணியிருந்தார். ஏவாள் போய் அதை பிடுங்குற புருஷனுக்கும் கொடுக்குறார். அப்போ தேவன் தடுக்கலை. ஏன்னா மனிதனுக்கென்று ஒரு சுயாதீனத்தை தேவன் தந்திருக்கிறார். என்ன தந்திருக்கார் அப்படின்னா, நீங்கள் கெட்டது செய்யணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டாலும் தேவன் அதை என்ன செய்ய மாட்டார்னா விட்டுருவார். நீ பட்டு திருந்தி வா அப்படின்னு விட்டுருவார். நீங்கள் எந்த வழியில் நடக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ அந்த வழியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 2 வழிகளை தேவன் உங்களுக்கு முன்னாடி வச்சுருக்கிறார். 2மே திறந்த வழிகள் தான். ஒன்று இடுக்கமான வழி, ஒன்று வந்து விரிவான வழி. கேட்டுக்கு போகிற வழி ஒன்று, ஜீவனுக்கு போகிற வழி ஒன்று. ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டு தன் ஜீவனை இழந்து போனால் அவனுக்கு பெரிய நஷ்டம்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒரு முத்து வியாபாரி ஒரு முத்தை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா தனக்கிட்ட இருந்த எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை கொள்கிறான் அப்படின்னு சொன்னார். ஆகவே தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய செயல்கள் எல்லாம் பயங்கரமானது, அற்புதமானது. அதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த மாயையான வழிகளை நாம் விட்டு விலக வேண்டும் என்பது கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ எது உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத முடிவு செய்ய வேண்டியது நீங்கள் தான். தினந்தோறும் தேவனுடைய சமூகத்தில் போய் நீங்கள் காலையில் முழங்கால் படிக்கிட்டு, தேவனே செம்மையான வழியில் நான் நடக்க விரும்புகிறேன், தாவீது ஜெபிக்கிற மாதிரி எனக்கு உங்களுடைய தூய ஆவியை தந்து என்னை செம்மையான பாதையில் நடத்திருங்கப்பா அப்படின்னு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ஷார்ட்ஸு வீடியோ மட்டும் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தேவையற்ற விஷயங்களோ அதை நீங்களே விட்டு விலக ஆரம்பிச்சிருவீங்க. தேவன் உங்களை அபரிவிதமாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பி உங்களை அழகாக அற்புதமாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியாக உங்களை பண்ணிடுவார். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு,
ரோமர் 8:2 கிறிஸ்துவினுடைய ஆவியின் ஜீவனுள்ள பிரமாணம் என்னை பாவம் மரணம் இது ரெண்டிலிருந்து என்னை விடுதலை ஆக்கிற்று அப்படின்னு சொல்கிறார். விடுதலை ஆக்கி கொண்டே இருக்கும், அப்படி இல்லை, விடுதலை ஆக்கிற்று அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாம் தேவனை கிட்டி சேரும்போது அவர் நம்மை கிட்டி சேர்கிறார். நாம் தேவனை விட்டு தூர போகும்போது அவர் நம்மை விட்டு தூர போகிறவராக இருக்கிறார். இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஷார்ட் வீடியோ பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா டிசைட் பண்ணக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா என்கிட்ட தான் இருக்குது. நன்மையும் தீமையும் நமக்கு முன்னாடி தேவன் வச்சிருக்கிறார். அதை நீங்கள் தீமையை தான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னால் அதையும் தேவன் உங்களை தடுப்பது கிடையாது. நீங்கள் பிரியமானவர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்களுக்கு என்ன சொன்னால் அதை அலோட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் இருதயத்துக்கு பிரியமாக கர்த்தர் உங்கள் மேலே இரக்கமாக இருக்க சித்தமாக இருந்தால் உங்களுக்கு சில பாடுகளை அனுமதிப்பார். அப்புறம் நீங்கள் மறுபடியும் அடித்து பிடிச்சி மறுபடியும் தேவனுடைய சமூகத்தில் ஓடி வருவீங்க. இது என்னுடைய வாழ்க்கையெல்லாம் அனுபவமாக நடந்திருக்கு. அதனால் நீங்கள் எது பாவம் எது பரிசுத்தம் என்பதை வரையறுக்கக்கூடிய ஒரு மனிதனாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்களே அதை முடிவு செய்ய வேண்டும். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் புஸ்தகத்தில் ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை சொல்லியிருக்காரு. என்னென்னு கேட்டிங்கன்னா 1 கொரிந்தியர் 10:23 என்ன சொல்கிறாருன்னா, எல்லாவற்றையுமே அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாக இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஷார்ட்ஸ் வீடியோ நான் நீண்ட நேரமாக பார்க்குறேன்னா அது எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குதுன்னா ஓகே, நீங்களே உங்கள் இருதயத்தை கேட்டுக்கிறீங்க. பக்தி விருத்தியை உண்டாக்குதா இல்லை பக்தியிலிருந்து பிரிக்குதா? அப்போ பக்தியிலேருந்து பிரிக்குதுன்னா நான் அதை நிறுத்த விரும்புகிறேன். இல்லைங்க என்னால் நிறுத்த முடியலைங்க, கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா நீங்கள் போய் விழுக வேண்டிய இடம் எதுன்னா தேவனுடைய பாதம். தேவனே, நான் பலவீனமான மனுஷன், உடைய பலத்தினால் என்னை நிரப்புங்க, நான் இதை விட்டு விட வேண்டும் என்று நான் ஆனஸ்டாக நேர்மையாக உங்கள்கிட்ட வந்திருக்கேன், என்னை ரிலீஃப் பண்ணி விடுங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கிறதோடு மட்டுமல்லாமல் நமக்கு ஒரு வேலையையும் கூட அடைக்குது. அதான் யோவான் சொல்கிறார். 1 யோவான் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் அற்புதமாக சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம், எந்த பாவம் இல்லை, எல்லா பாவத்தையும் நீக்கி நம்மளுக்கு வேலி போடுது, நம்மளை சுத்திகரிக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் பாவத்தை விட்டு உங்களை விளக்குறது மட்டும் இல்லை, அதன் மூலம் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாதுகாப்பை தேவன் தர்றாரு அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. ஆகவே விட்டுவிட வேண்டும் என்ற நினைக்கிற மனப்பாங்கு உங்கள்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் நேர்மையாக போய் ஜெபிக்க வேண்டிய இடம் தேவனுடைய சமூகம். யாருமே இல்லாத இடத்துல தனி அறையில் தேவன்கிட்ட போய், ஆண்டவரே நான் நேர்மையாக இருக்க விரும்புகிறேன்ப்பா, அவ்வளோதாங்க, தேவன் உங்களை அற்புதமாக நடத்திட்டு போவார். நம்ம இனிமேல் வர்ற காலங்களில் நம்ம நிறைய செய்திகளை நம்ம இந்த மாதிரி துணுக்கு வீடியோக்களாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அனுபவிக்கிறத நேர்மையான முறையில் தேவனை முன்னிறுத்தி உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க நான் விரும்புகிறேன். நான் அனுபவிக்கிறத உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல, உங்களோடு சேர்ந்து நானும் கிறிஸ்தவத்தை பின்பற்ற, என்னோடு சேர்ந்து அல்லது நீங்களும் கிறிஸ்தவத்தை பின்பற்ற, நாம் எல்லாரும் சேர்ந்து உண்மையான கிறிஸ்தவர்களை வாழ, தேவனுக்கு உண்மையாக நீதியாக வாழ நாம் தொடர்ந்து பயணிப்போம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.